சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் 50 பேர் கூண்டோடு ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் RN ரவி அவர்களிடம் சமர்ப்பிப்பார்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பல்வேறு கட்சிகள் கூட்டணி வைக்கப் போகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சாரங்களும் மாநாடும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தையும் கொண்டு வந்துள்ளது. தற்பொழுது திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் 50 பேர் 2026 சட்டசபை தேர்தலில் அவர்கள் வெற்றி அடைய முடியாது என்றும், தற்பொழுது சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு 50 அமைச்சர்கள் தனது MLA பதவிகளை கூட மீண்டும் அவர்களால் பெற முடியாது. இதனால் தான் அவர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பது உறுதிதான். அடுத்த 5 ஆண்டுகள் அல்ல, அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளிலும் இந்த 50 அமைச்சர்களால் ஆட்சி அதிகாரத்தில் வர முடியாது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வரிசையில் சில முக்கியமான அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அமைச்சர் KN நேரு, அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் தங்கம் தென்னரசு, துரைமுருகன் உள்ளிட்ட மிக முக்கியமான அமைச்சர்கள் இதில் இடம்பெற்று இருக்கிறார்கள். அதிலும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் MLA பதவி கூட பெறமாட்டார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அமைச்சர் துரைமுருகனை பொறுத்தளவிற்கு கட்சியே அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாது என்றும், அதற்கு காரணமாக அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுக்க உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில் ஏற்படும். தற்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்களது பதவிக்காலம் முடியும் பொழுது அவர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வர முடியாது. தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் கொடுப்பதும் உறுதிதான் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஒரு மாற்றத்தையும் புதிய அரசியலை தமிழக மக்கள் பார்ப்பார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, ஆட்சி அதிகாரங்கள் ஒருவேளை மாற்றப்பட்டால் திமுகவின் அமைச்சர்கள் செய்த தவறுகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.